ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த சாட்சியின் வேளையில மோசேயுடைய அந்த மென்டல் ஸ்டேட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்க பார்த்தீங்கன்னா, மோசே தன் ஜனங்களை குறித்ததான மிகுந்த பாரத்துல இருந்து தான் அந்த எகிப்தியனை கொலை செய்து ஓடி போகிறார். அப்புறம் தேவன் அவனுக்குன்னு ஒரு லைஃபை ஏற்படுத்தின உடனே, இனி நானாச்சு, என் குடும்பமாச்சு, என் பிள்ளையாச்சுன்னு ஒரு தனியா ஒரு செட்டில்டு லைஃப்ல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோன்னு 40 இயர்ஸ் அந்த லைஃப்ல அவர் அந்த லைஃப் ஸ்டைல்லே வாழ்றார். திடீர்னு ஒரு நாள் வா வா, நீ ரொம்ப நாளா மனசுல போட்டு புலம்பிக்கிட்டு இருக்கேல, அந்த காரியத்தை நான் உன மூலமா நடப்பிக்கிறேன்னு தேவன் கூப்பிடும்போது, அவருக்கு நிச்சயமா என்னதான் மனசுல அவர் வருத்தத்துல இருந்தாலும் அவருக்கு இந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே போக மனசுல நிறைய தேவன்கிட்ட ஆர்கியூ பண்றாரு. அப்புறம் வேற வழி இல்லாம அவர் ஓகே சொல்லி இஸ்ரவேலை எகிப்துல இருந்து ரட்சிக்கும்படியாக வர்றார். அப்போ அந்த தன்னுடைய ஜனங்களை தன் கையாலேயே தேவன் விடுதலையாக்குகிறார் அப்படிங்கிறது மோசேக்கு ரொம்ப பெரிய ரிலீஃபா இருந்தது, மென்டல் ரிலீஃபா இருந்தது. அவர் மனசுல இருக்கிற பாரம் எல்லாம் குறைஞ்சது போல இருந்தது. செங்கடல் கிட்ட இது வரைக்கும் உலகத்திலேயே கேள்விப்படாத, அவர் வாழ்ந்த காலம் வரைக்கும் கேள்விப்படாத செங்கடல் 2ஆ பிளந்த அற்புதத்தை தாண்டி போனதுக்கு அப்புறம் மோசையுடைய லைஃப்ல, மோசையுடைய இருதயத்துல ஒரு பெரிய நம்பிக்கை, கர்த்தர் நம்மளோடு இருக்கிறாருன்னு. அப்போ அது வரைக்கும் தான் தேவன் மோசைக்கு ரிவீல் பண்ணியிருந்தார் எல்லாவற்றையுமே. அப்போ மோசை இதுக்கப்புறம் என்ன நினைச்சாரு, இனி இந்த ஜனங்களை நடத்துறதான், இனி எதிரிகள் இல்லை, நம்மளை அடக்குவார் இல்லை, நம்மளை குற்றப்படுத்துவார் இல்லை, நானாச்சு என் ஜனங்களாச்சு, இனி தேவன் இருக்காரு, நாங்க சந்தோஷமா காணான் போயிடலாம் அப்படின்னு நினைச்சாரு. அப்பதான் அவருக்கு தெரியுது, தான் எந்த ஜனங்களை விடுதலையாக்கணும்னு நினைச்சனோ அந்த ஜனங்களுடைய இருதயம் எப்படி இருக்கு அப்படின்னு தேவன் நிறைய காரியத்துல மோசேக்கு வெளிப்படுத்தினார். நம்ம கூட சிலருடைய ரட்சிப்புக்காக ரொம்ப தேவன்கிட்ட ஜெபிக்கிறோம்ல. நான் நிறைய டைம் ஜெபிச்சிருக்கேன். ரட்சித்தா மட்டும் போதும்பா, அவங்க லைஃபே மாறிடும், ரட்சிப்பு கிடைச்சா போதும். தட் இஸ் அ வெரி பிக் டேர்னிங் பாயிண்ட் இன் தேர் லைஃப். உண்மைதான். அந்த ரட்சிப்பை நம்ம எந்த விலை கொடுத்தும் வாங்க முடியாது. அந்த ரட்சிப்பை தேவன் அவர்கள் இருதயத்தை மாத்தினா மட்டும்தான் முடியும். கரெக்ட். அப்படி இருதயத்தை மாத்திட்டா மட்டும் இந்த ரட்சிப்பு ஃபுல்ஃபில் ஆயிருமா? இறுதி வரைக்கும் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அந்த இறுதி வரைக்கும் நிலை நிற்கிறதற்கு எந்த மனுஷன் ரட்சிக்கப்பட்டாங்களோ அவங்க தேவ சமூகத்துல அதற்காக போராடி முன்னேறிக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த மோசேயை போல ரட்சிப்பை கொடுத்துட்டார், அந்த எகிப்திட்ட இருந்து ரட்சிப்பை கொடுத்துட்டார். ஆனா அந்த மன மாற்றம் இருக்கு பாருங்க, அதை தேவனே அவங்களுக்கு கொடுக்கல. ஏன்னா அந்த ஜனங்களா அதை மாற்றி கொள்ளணும். ஏன்னா அவங்க இவ்வளவு நாளா அடிமைத்தனத்துல இருந்தாங்க. அவங்க மைண்ட் செட், அவங்க திங்கிங், அவங்களுடைய ஆட்டிடியூட், அவங்க பிஹேவியர், அவங்களுடைய ஃபியூச்சர், அவங்க இது வரைக்கும் எல்லாத்தையுமே அந்த அடிமையின் இடத்துல இருந்து தான் பார்த்துருக்குறாங்க. அப்போ ஒரு விடுதலையின் மனுஷனா, தேவனுடைய பிள்ளைகளா அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த ஜனங்களுக்கு வரவே இல்லை. ரட்சிப்பு கிடைச்சிருச்சு, அந்த ரட்சிப்புக்காக அந்த ஜனங்கள் தான் முறுமுறுத்தாங்க, என்னது ஜெபித்தாங்க, முறுமுறுக்கல ஜெபித்தாங்க. பரலோகத்துக்கு எட்டினதுன்னு தேவன் மோசே கிட்ட சொல்லி தான் மோசையை தேவன் ஏற்படுத்துறார். அப்போ தனக்கு ஒரு விடுதலை வேணும்னு கேட்டு ஜெபித்து விடுதலை பெற்று கொண்டதுக்கு அப்புறமாகத்தான் தெரிய வருது, பிசிக்கலா அவங்க எதை பாரம்னு நினைச்சாங்களோ அது ஆக்சுவலா பாரம் இல்லை. அவங்க இருதயத்துல ஒரு மனப்பான்மை இருக்கு, ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு, அதை சேஞ்ச் பண்ணணும், அந்த ஆட்டிடியூடை சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் மோசேக்கு தெரிய வருது. இந்த எகிப்தியரை கூட 10 வாதையில அழிச்சிட முடியும். ஆனா அந்த இருதயத்தின் நினைவுகளை, சிந்தனைய எந்த வாதையாலையும், எவ்வளவு அற்புதம் நடந்தாலும், கண்ணுக்கு முன்னாடியே செய்தாலும் அந்த ஜனங்களை, எந்த ஜனங்களையும் மாற்ற முடியாது. முந்தி காலத்துல அவ்வளவு மிராக்கல்ஸ் நடந்துதான். நம்ம கூட நிறைய எழுப்புதல்ல, கை இல்லாதவங்களுக்கு கை முளைச்சுதான், கண்ணு தெரியாதவங்களுக்கு கண்ணு கிடைச்சுதான், நடக்க முடியாம வீல் சேர்ல கூட்டிட்டு வந்தவங்கள நடந்தாங்களாம். இப்பெல்லாம் அந்த அளவுக்கு மிராக்கல்ஸ் இல்லையே அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினைச்சிருப்போம். அதுக்காக நிறைய பேர் ஜெபிக்க கூட செஞ்சிருப்போம். அப்படி ஒரு கிரியேட்டிவ் மிராக்கல்ஸ் பண்ணுங்கப்பா அப்படின்னு நம்ம ஜெபிச்சிருப்போம். ஆனா அந்த மிராக்கல்ஸ் நிச்சயம் ஒருவருடைய மனசை நிரந்தரமா மாற்றாது அப்படிங்கிறதுக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்க ஒரு பெரிய ப்ரூஃப். அவங்களுக்கு செய்யாத எந்த அற்புதத்தை இனி தேவன் இந்த உலகத்துல செய்து ஒரு மனுஷனை தனக்குள்ள கொண்டு வர முடியும்னு நீங்களே யோசிச்சு பாருங்களேன். அந்த அளவுக்கு அற்புதம் செய்தாரு.
ஏன் அவங்களால தேவனை தொடர்ந்து பற்றி கொள்ள முடியலன்னா, that is their mindset. they cannot change their mindset. அதுதான் இருக்கிறதுலயே ஒரு பெரிய ஃபால்ட்டா இருந்தது. அத மோசே அதுக்கப்புறமாகத்தான் புரிஞ்சு கொண்டார். அப்போ அவர் வந்து அந்த பாரத்தை ரொம்ப மனசுல எடுத்துக்கிட்டார். ஐயோ, இப்படிப்பட்ட ஜனங்களா இருக்கிறாங்களே, எவ்வளவு பெரிய வாய்ப்பை தேவன் கொடுத்திருக்கிறார், எவ்வளவு பெரிய தேவனை தொழுது கொள்ளுகிற பாக்கியம் கிடைச்சிருக்கு, இனி அடிமைகள் இல்ல, தேவனே நம்மளை நடத்துகிறாரே, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு அவர் வந்து அந்த பாரத்தை அவர் சுமந்து கொண்டே இருந்தார். இப்போ எகிப்து கொடுத்த பாரத்தை கூட அவர் வந்து திருமணமாகி செட்டில் டவுன் ஆகும் போகும்போது, சரி இது நடக்காதுப்பா அப்படின்னு விட்டுட்டாரு. ஆனா இப்ப இவர் தான் அந்த ஜனங்களை நடத்துறாரா, அதனால ஒரு தலைவனாக அவருக்கு அந்த பாரம் இருந்துகிட்டே இருந்தது. அந்த பாரம் தான் அவரை என்ன செஞ்சது, அந்த மலையை 2 முறை அடிக்க வச்சது. நீங்களும் ஒரு பாரத்தை தொடர்ந்து சுமந்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, அந்த பாரமே தேவன் உங்களை கொண்டு செய்ய விரும்புகிற இல்ல உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டத்திலிருந்து வழி விலக போக செய்யும். நீங்க தேவனால நடத்தப்படலாம், தேவன் உங்க மூலமாக செயல்கள் பண்ணலாம், உங்களால நிறைய பேரு அற்புதம் அடையாளங்கள் பெற்றுக்கொள்ளலாம், தேவனை அவர்கள் அறிந்து கொள்ளலாம். ஆனா நீங்க விலகி போவதற்கு அந்த ஒரு காரணம் பெருசா அமைஞ்சிரும். அப்ப என்ன செய்யணும், அது தேவன்கிட்ட விட்டுறணும். என்னை அழுத்துதே, இப்போ வந்து நம்ம வந்து விசுவாசத்தோட தேவன்கிட்ட ஜெபிப்போம். ஆனாலும் இந்த சூழ்நிலை இப்படி இருக்கே, இந்த சூழ்நிலை என்னை வந்து அழுத்துதே, இது மாறவே மாட்டிக்கே அப்படின்ட்டு நம்ம அந்த பாரத்தை தொடர்ந்து சுமக்கவே கூடாது. அன்னாள் பார்த்தீங்கன்னா ஜெபித்து பின்பு அவள் துக்கமுகமாக இல்லாம இருந்ததுனால தான் அவளால திரும்ப ஒரு குடும்ப வாழ்க்கையை நடத்த முடிஞ்சது. அவள் கருவுற்று சாமுவேலை பெற்றெடுத்தாள். நீங்க பாரத்தோடு தொடர்ந்து இருக்க இருக்க தேவனுடைய சத்தம் உங்க செவிகள்ல தெளிவா விழுவது உங்களை விட்டு தூரமாகி கொண்டே போகும். அப்படி தெளிவா விழலைன்னா என்ன அர்த்தம், பாதி சத்தத்தை கேட்பீங்க, பாதி நீங்களா மாம்சத்துல பண்ணுவீங்க, மோசே செய்தது போல. அப்போ எந்த ஒரு பாரமா இருந்தாலும் தேவன் கிட்ட விட்டுட்டு நீங்க சமாதானத்தை தேவன் கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளணும். ஆனா ஒரு சில பாரங்கள் நம்மளை தொடர்ந்து ரொம்ப அழுத்துது, தேவன் கிட்ட ஜெபித்ததுக்கு அப்புறமாகவும் தேவன் வார்த்தை கொடுத்ததுக்கு அப்புறமாகவும் தேவ சமூகத்துல 1 மணி நேரம் ஜெபித்து உபவாசம் பண்ணதுக்கு அப்புறமாகவும் அந்த பாரம் நம்மளை அழுத்தி கொண்டே இருக்கு அப்படின்னா நீங்க அதுக்காக ரொம்ப ஜெபிக்கணும். ஏன்னா அந்த பாரம் உங்களை தேவனை விட்டு விலக செய்வதற்கு உங்க மைண்டை ஆக்குப்பை பண்ணியிருக்குன்னு அர்த்தம். நீங்க சொல்லிடணும், ஏசப்பா எனக்கு இந்த பாரம் வேண்டாம், இது நீங்க எனக்கு கொடுத்த பாரம். ஒரு பாரமும் தேவன் கொடுக்காம நமக்கு வராது. மோசே இருதயத்துல வந்த பாரம் தேவனுடைய பாரம். நீங்க கூட மனசுல வச்சுக்கோங்க, உங்களுக்கு எந்தெந்தெல்லாம் குறிச்சு ஒரு பெரிய ஒரு பாரம் இருக்கோ, ஒரு பெரிய ப்ரேயர் ரெக்வெஸ்ட் இருக்கோ, தட் டசன்ட் பிலாங் டு யூ, தட் பிலாங்ஸ் டு லார்ட். அவர் கொடுத்ததுனால தான் உங்களுக்கு இந்த பாரம். அப்போ அந்த பாரத்தை திரும்ப அவர்கிட்டே கொடுத்துருங்க. என்னால சுயமா இதை செய்ய முடியாது, இதை நீங்க பார்த்துக்கோங்கன்னு அவர்கிட்ட நீங்க கொடுத்துட்டு அந்த பாரத்துல இருந்து நீங்க ரிலீஃப் எடுத்துக்கல அப்படின்னா நிச்சயம் அந்த பாரம் உங்களை தேவன்கிட்ட இருந்து வழிவிலக செய்யும். நான் ஒரு சில காரியத்தை குறித்து ஒரு 3-4 வருடமாக ரொம்ப ரொம்ப சிந்தனையில வைத்து நான் தேவனை விட்டு தூரம் போய் ஜெப லைஃப்ல குறைவுபட்டு நிறைய போராடினேன். ஆனா இந்த மோசையோடைய இந்த தியானம் வந்து எனக்கு தேவன் வந்து என்னை வந்து உயிர்ப்பித்தது போல இருந்தது. நான் தேவன் கிட்ட கேட்டேன், ஏன் என்னால வந்து உங்ககிட்ட தொடர்ந்து ஜெபிக்க முடியல, நீங்க என் கூட பேசினதுக்கு அப்புறமும் வாக்குத்தத்தம் கொடுத்ததுக்கு அப்புறமும் கர்த்தர் செய்வாருன்னு நான் ரிலீஃப் ஆகி வருவேன். அடுத்த நாள் நான் கேள்விப்படுகிற இல்லை எனக்கு தோன்ற ஒரு காரியத்தினால திரும்பவும் அந்த பாரத்துக்குள்ளாக போவேன். இப்போ சமீபமா எங்க சர்ச்சுக்கு ஜான்சன் பாஸ்டர் கூட வந்திருந்தாரு. அப்போ அந்த டைம்ல தான் நான் வந்து இந்த சம்பவத்தையும் தியானிச்சிட்டு இருந்தேன். அதாவது அந்த கோடாரி, எலியாவுக்கு வந்து கூடாரத்தை கட்டுவதற்காக கோடாரியை வந்து வெட்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த கோடாரி வந்து தண்ணிக்குள்ளே விழுந்துடும். இரவலா வாங்கின கோடாரி வந்து தண்ணிக்குள்ளே விழுந்துடும். ஐயோ, நான் இரவலா வாங்கின கோடாரியே தண்ணிக்குள்ளே விழுந்துட்டேன்னு சொல்லும்போது, நீ எந்த இடத்துல கோடாரியை போட்டியோ அந்த இடத்துல ஒரு மரத்துண்டை வெட்டி போடணுன்னு போடவும் அந்த கோடாரி வந்து திரும்ப மிதக்கும், அதை எடுத்துருவாங்க. அப்போ நீ எந்த இடத்துல தொலைச்சியோ அதே இடத்துல தேடு அப்படின்னு ஒரு அருமையான ஒரு தேவ செய்தியை வந்து ஜான்சன் பாஸ்டர் கொடுத்தார். அப்போ அந்த செய்தியை தியானிக்கும் போது தான் நான் இந்த மோசே காரியத்தையும் வந்து தியானிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போது தேவன் ஒரு பெரிய திங்கிங் வந்து எனக்கு கொடுத்தார், நீ இதுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு. அப்போ ஜெபிக்கும் போது கர்த்தர் கற்றுக் கொடுத்தார், எந்த இடத்துல இந்த பாரத்தை என்னைக்கு நான் சுமக்க ஆரம்பிச்சேனோ
அந்த இடத்துல நான் உங்களை விட்டு தூரம் போக ஆரம்பிச்சேன். இந்த பாரம் இனி எனக்கு வேண்டாம். அதுக்கப்புறமும் 2, 3 பாரங்கள் என் இருதயத்தை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தது. அதையும் எனக்கு இந்த பாரம் வேண்டாம். இதை நீங்களே பார்த்துக்கோங்க ஏசப்பா. நான் உங்க கையில ஒப்பு கொடுக்குறேன். எனக்கு வந்து உங்க சிந்தனை வேணும். உங்களுடைய நினைவுகளால நான் பிடிக்கப்படணும் அப்படின்ட்டு அதை தேவன்கிட்ட ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறமா கூட 2, 3 தடவை அது என்னை ரொம்ப அழுத்திக்கிட்டே இருந்தது. தொடர்ந்து இது எனக்கு வேண்டாம். இது என் தேவன் பார்த்து கொள்வார். என் தேவன் சகலவற்றையும் செய்து முடிப்பார்னு, கர்த்தாவே இது எனக்கு வேண்டாம். நீங்க பார்த்துக்கோங்க. இந்த பாரத்தை நான் சுமக்க மாட்டேன் அப்படின்ட்டு தேவன்கிட்ட கொடுக்க அந்த பாரம் என்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா நீங்குச்சு. இப்பவும் அப்பப்போ வரும். நான் மறுபடியும் தேவன்கிட்ட வந்து அதை ஒப்பு கொடுத்துருவேன். அப்போ நீங்களும் ஒரு சில பாரத்தை சுமக்காதீங்க. ரொம்ப போட்டு சுமக்காதீங்க. அதாவது நல்லா கர்த்தர்கிட்ட அழுது, மனம் உடைந்து, மன துக்கித்து எல்லாவற்றையும் மூச்சு ஜெபித்துருங்க. கண்டிப்பா அழணும். அதாவது துக்கமே இல்லாத மனுஷன் இருக்க முடியாது. ஆனா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நீங்க அதை சுமக்கவே கூடாது. இயேசு கிறிஸ்து கூட சிலுவைய கொல்கத்தா மலை வரைக்கும் தான் சுமந்தார். அதுக்கப்புறம் அந்த சிலுவையிலே அவரை அரைஞ்சிட்டாங்க. இடையில போற வழியில அவரால் சுமக்க முடியலன்னு யோசேப்புன்னு ஒருத்தனை வைத்து அந்த சிலுவையை சுமக்க வைத்தார். அப்போ பூமியில ஒரு சிலுவையை சுமக்கிறதுக்கு கூட அது ஒரு டைம் லிமிட் இருக்கு. நீங்க இருதயத்துல அளவுக்கு மீறி பாரத்தை சுமக்காதீங்க. மோசையுடைய காரியம் நமக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள். யாரை நினைச்சு ரொம்ப வரி பண்ணாதீங்க. அது தேவன் பார்த்து கொள்வார். அதாவது ரட்சிப்பு தேவனுக்குரியது. ரட்சிக்கப்பா அப்படின்ட்டு தேவனுக்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு, நிச்சயம் அந்த மனிதரை குறித்து தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேற தேவனுக்கு நன்றியோடு காத்துருங்க. இதுதான் தேவன் வந்து எனக்கு இந்த மோசே காரியத்துல ரொம்ப ஆழமா கற்றுக் கொடுத்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எனக்கு ஒரு பெரிய ரிலீஃப் வந்தது. நான் ஒரு 3 வருஷத்துக்கு மேலாக சுமந்து கொண்டு வந்த பாரத்தை இப்பதான் கர்த்தர்கிட்ட வந்து இறக்கி வச்சுட்டு, இப்பதான் மறுபடியும் தேவனோடு நெருங்கி கொஞ்சம் அதிகமா உறவாட தேவன் எனக்கு ஒரு பெரிய கிருபையை கொடுத்தார். உங்க லைஃப்லயும் அந்த காரியத்தை நீங்க வந்து உறுதியா வந்து கவனிச்சு பாருங்க. எந்த ஒரு பாரத்தையும் அளவுக்கு மீறி சுமக்காதீங்க. யார குறித்த பாரத்தையும் அளவுக்கு மீறி சுமக்காதீங்க. ஒவ்வொரு பாரமும் தேவனிடமிருந்து வந்தது. மனம் உடைந்து அழுது ஜெபித்திருங்க. திரும்பவும் தேவன்கிட்டயே ஒப்பு கொடுத்துருங்க. தேவன் பார்த்து கொள்வார். நீங்க தேவ சத்தத்தை கேட்டு தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற பாதையில தொடர்ந்து முன்னேறுங்க. God bless you.